கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராயிருந்து சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, சரீர பலத்தை கொடுத்து, சம்பாதிக்க பலன் கொடுத்து, ஊழியங்களை செய்ய பலன் தந்ததற்காக நான் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதமும் தேவன் உங்களை கடம் பிடிச்சி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிற ஆண்டவர். முதலாவது அவர் நம்மிடமாய் சாய்ந்து கொள்ளுகிற ஆண்டவர், இரண்டாவது கூப்பிடுதலை கேட்கிற ஆண்டவர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு நல்ல அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தருடைய நாமத்தினால நாம் கர்த்தருக்காக காத்திருக்கணும், கர்த்தருடைய நாமத்திற்காக காத்திருக்கணும். அப்பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். எந்த ஆசீர்வாதமும் துரிதமாய் வராது. துரிதமாய் ஆசீர்வாதம் வருகிற ஆசீர்வாதம் நிற்காது. அப்போ கர்த்தருக்காக காத்திருந்து பொறுமையுடன் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபு பொறுமையை நீங்க கவனிச்சு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5 வசனத்திற்குள்ளாக சாத்தான் வருகிறான். அந்த அதிகாரம் முழுவதுக்குள்ளும் எல்லா சொத்துகளையும் முடித்து விடுகிறான். 42வது அதிகாரத்துல தான் தேவனுடைய பிள்ளைகளே யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. 2 இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்றது. பொறுமை. அதான் யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை அவர் ஆதியில திட்டம் பண்ணி வைத்திருப்பார். சீசர்கள் படகுல போறாங்க, கடல் கொந்தளிக்கிறது, காற்று பயங்கரமாக அடித்து படகு அமிழத்தக்கதான சூழ்நிலை வரும்போது இயேசு காத்திருக்கவில்லை. இயேசு துரிதமாய் செயல்பட்டு காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்துல வேகமாய் உதவி செய்வார். ஆனால் சில ஆசீர்வாதத்துக்காக நம்மளை காத்திருக்க சொல்லுவார். நீ காத்திரு, பொறுமையாயிரு, இதை எப்படி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்வதை நாம் அறிந்து விட முடியும். அதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தரே இதை செய்ய வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மாதத்துல பொறுமையா இருங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம எண்ணங்களை, சிந்தனைகளை, யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் தருவார், நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்கு நடக்கிற வரைக்கும் தேவன் அமைதியா இருக்கிறது போல தெரியும். ஆனால் சரியான நேரத்துல சரியான வேலையில நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை வேகமாய் நமக்கு செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருங்க. அவசரப்பட வேண்டாம், பதஷ்டப்பட வேண்டாம். கர்த்தரத்துல சொல்லியாச்சுல்ல, அவர் பார்த்து கொள்வார். கர்த்தாவே, இந்த சூழ்நிலை உம்மிடத்துல நான் சொல்லிவிட்டேன், நீ பார்த்து கொள்ளும். வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. வேதத்துல எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரிடத்துல சொல்லுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயமாக யார் யார் கண்களை தயவு கிடைக்க பண்ண வேண்டுமோ அவங்க கண்கள்லாம் தயவு கிடைக்க பண்ணி தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஐயோ, என் ஜெபம் கேட்கப்படல நினைக்கிறீங்களா? நிச்சயமா வேதம் சொல்லுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்றைக்கு உங்க கூப்பிடுதலுக்கு பதில் தரப்போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே,
உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறவர்களாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவசரப்பட்டு கடனை வாங்கி விடாதபடி, அவசரப்பட்டு ஆண்டவரை நாங்கள் எதையும் செய்து விடாதபடி, நிதானமாக உம்மிடத்தில் ஜெபித்து உம்முடைய காரியங்களை அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு நீர் அரணாய் கோட்டையாய் இருந்து நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.